இப்பொழுது வயல்வெளி காலம்தான் என்ற அணியை தொடர்ந்து பேச வருகிறார். உள்ளூரில் பேசுகிறது சிரமம், வேலை பார்க்குற ஊரில் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. அதையும் தாண்டி நீ வந்திருக்க. ஞாயிற்றுக்கிழமைனால வீட்டுக்கு போயிடுவார் நம்பி மறந்துடுவார் நம்பிக்கையில் தம்பி வந்திருக்காப்புல. நீ மறந்துடாம பேசு. நடுவர்களே, ஏன் முடியாமல் கிடந்தியாப்பா? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊரில் பேசியிருக்கோம். அப்படிதான் சொல்கிற? இங்கே பேசுகிறப்போ ரொம்ப பயமாக இருக்குது. பயமாக இருந்தால் வேட்டி எடுத்து தலையில் பொத்திக்க. ஏன் தெரியுமா? அங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் என்ன தெரியும். லைட் இதுக்காக இல்லை, பொதுவாக தெரியும். அதே மாதிரி அங்கே இருக்க எல்லாரையும் எனக்கும் தெரியும். எத்தனை வருஷமாக இங்கே எவ்வளோ ஆக்குற? 19 வருஷமாக. 19 வருஷமா? அடுத்த வருஷம் போயிடலாம். இல்லைடா, 20 வருஷம் செலெக்ஷன் கிரேடு, ஸ்பெஷல் கிரேடு வாங்கிடலாம்னு சொல்கிறேன்டா. இருந்தாலும் வந்துட்டாங்கல்ல, வந்ததுக்காக கொஞ்சம் நேரம் பேசிட்டு. இவ்வளோ வந்துட்டாங்கல்ல, நீ வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு. அது அபண்ண பேசினப்பறம் ரொம்ப பயம். பொதுவாக எங்கள் அண்ணன் அபு பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாரும் பேச முடியாது. அது எங்கள் நீ பயப்படக்கூடாதுன்னா 2 இரும்பு தூணு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கேன். ஆள் எப்படி ஆள் செட்டு பண்ணி உட்கார வச்சுருக்கேன் பார்த்தியா? பேசிடலாமா? பேசிடலாம். போய் ஜோசியம் பார்த்துட்டு வரல. பேசிடலாம். உலகங்கள் யாவும் அரசாங்கமே, செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு. நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும், நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் வாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் வாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். ஊரெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள். ஊரெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே என்று எல்லாம் அல்ல அந்த முத்துமாரியம்மனை வணங்கி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதை அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பட்டி மாமல்லத்தின் நடுவர் பெருந்தகை. ஆழமான இலக்கியம், அர்த்தம், நகைச்சுவை, தேவையான உளவியல், தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம், இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூக்குளாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகர்களே, தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசை கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். அருமையா பேசிய நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலம்? சார், மனுஷன் சந்தோஷம் அந்த காலத்துல தானே இந்த காலத்துல கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த காலத்துல சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அபு அண்ணன் பேசினாரு. அது அந்த செல்போனை பெருசா தூக்கி காட்டினாரு. இந்த செல்போன் இல்லாட்டி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அபு அண்ணனை பார்த்து கேட்கிறேன். அதே செல்போனுக்காரன் 3 நாளுக்கு சொல்றான், உங்களுக்கு இந்த 3 நாள்ல முடிய போகுது. உனக்கு சொல்றானடா, உங்களுக்கு 2 நாள்ல முடிய போகுது. உனக்காவது பரவாயில்லடா, எனக்கு முடிஞ்சிருச்சுட்டாங்கடா. செல்போனுக்காக சொல்றானா? இதை நம்ம கண்டுபிடிச்சோம், வாங்கிட்டோம், பழகிட்டோம். இதை விட பெரிய கொடுமை டிவிங்க. ஒரு மாசம் காசு கட்டுவான். இந்த 4 நாள் உங்களுக்கு கட்டாக போகுது, உங்களுக்கு 7 நாளா கட்டாக போகுது, வாழ்க்கையே கட்டாகி போகுது. ஆனா எனக்கு தெரிய மாதத்துக்கு 30 நாள், 32 நாள், 31 நாள். இந்த செல்போனுக்காரங்க தானே 22 நாளா கண்டுபிடிச்சது. ஆமாங்க, 28 நாள்ல ஒரு மாசங்கிறாங்க அவன் மட்டும். சார், முதல் மாசம் 28ஆம் தேதி ரீசார்ஜ் பண்றோம், மறு மாசம் 26, அப்புறம் பார்த்தா கடைசி 1ஆம் தேதிக்கே வந்துடுறோம்.
எங்கே ஆரம்பிக்கிறாங்க எங்க முடியும் தெரிஞ்சுங்க. அறிவியல் கண்டுபிடிப்பு வந்ததுனால அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்றீங்களே, அதே அறிவியல் கண்டுபிடிப்பு வந்த பிறகுதானாங்க மனுஷன் வாழ்க்கையை விட்டுட்டு தெருவோட பைத்தியம் தெரிஞ்சாங்க சார். அதை விட கொடுமை. நீங்க என்ன இங்க மட்டுமா பேசுறீங்க? உலக நாடுகளில் எங்கெல்லாம் தமிழன் வாழ்கின்றானோ அங்கெல்லாம் நாள்தோறும் சென்று தமிழ் பரப்பக்கூடிய எங்கள் தேவகோட்டை மகாராஜனை பத்தி ஒத்த வார்த்தையோட புகழ்ந்து பேசல. ஏன் பேசல? அவளை பொறாம அவருக்கு. ஆனா உங்க பெருமை சொல்றப்ப என் தாய் தமிழ் உறவுகள் எல்லாம் ஜோரா கைதுட்டாங்க தெரியுமா? சொல்லி ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லா மேல நீங்க பயந்துட்டு இருக்கலாம், ஆனா தம்பி ஜெயிக்க மேல நீங்க பயப்பட தேவையில்லை. பயப்பட உட்காருங்க. நீங்க எவ்வளவு சாதாரண ஆனா நீங்க நிமிந்து உட்காருங்க. நீங்க பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? சற்றே சரிந்த பார்வை ராயல். சைலிருந்து பார்த்தா எங்கள் அண்ணன் கமலஹாசன் சாயல். அவருக்கு தெரியுமா? தெரியும். நடுவர்களே, கொஞ்சம் தமிழின் திறம், நீங்கள் கொக்கோ கோலாவின் நிறம். தம்பி நான் கருப்பு தான். ஆமா, நான் கருப்பு தான். நான் கருப்பு தாம்மா, நீ வெள்ளதாம்மா. ஒன்று தெரிஞ்சுக்க, நான் கருப்பு தான், நீ வெள்ளதான். உன் வெள்ளை என் காலுக்கு கீழே இருக்கு, என் கருப்பு உன் தலைக்கு மேல இருக்கு. ஒன்னு தெரிஞ்சுக்க, வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, அவரவர் எண்ணங்களில் தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தெரிஞ்சுக்க. நடு இப்ப பத்தில உங்களோட பெருமை தெரியுமா? கிடைக்கின்ற எந்த ஒரு செய்தியையும் நகைச்சுவையாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த மேடையில் வாழுகின்ற மேடை கலைவாணர் எங்கள் தேவகோட்டை மகாராஜன். ஜோரடி கைச்சிடுங்க. ஆனா நீங்க யார் தெரியுமா? உங்களை பெருமை என்ன தெரியுமா? பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, ஒரு நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிற உழைப்பினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டே. நடுவில் அவங்க தெய்வம்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷப்பட கூடாது. எங்க அண்ணன் அபு மட்டும் உங்கள்ட்ட அத்தனை கேள்வி கேட்டார்ல, இந்த மக்கள் சார்பா நான் உங்கள்ட்ட 2 கேள்வி கேட்க கூடாதா? ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க, கஷ்டமான கேள்வியை கேட்கவா? உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை கேளுங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்க, உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு முதல் கேள்வி நம்பர் 1, என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன். சரி, என்ன மாதிரி அடங்காத பையன்? எங்க அக்கா ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. மரியாதை கட்டுறேன். யார் அணியா இருந்தாலும் அழகாடாது. எங்க அக்கா அழகுதானங்க, உங்களுக்கு என்ன பொறாம? எங்க அக்கா அழகுதானங்க. சொல்லிக்க. என்ன மாதிரி அடங்காத பையன்? எங்க அக்கா மாதிரி அழகான பொண்ணு. அடங்காத பயலுக்கும் அழகான பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? அடங்காத பையன் வேட்டி கட்ட தெரியாம கட்டியிருப்பான். நல்லா தான் கட்டியிருக்கேன். சரி. அழகான பொண்ணு சேலை கட்டியிருக்கோம். எங்க இது ஒரு நடுவர் சொல்ற பதிலாங்க. எவ்வளவு பெரிய நடுவர். அடங்காத பையலுக்கும் அழகான பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அடங்காத பையன் ஊரை சுத்துவான், அழகான பொண்ணை ஊரே சுத்தி விட்டு போயிரும். கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பேன். சார், ஜெயிக்கு ராணி அக்கா முறைனா நீங்க மாமா மரியா சார்? நீங்க சின்ன மாமா. சார் ஒண்ணு இல்லைங்க, நான் சொல்றேன், இந்த காலத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்றீங்களே, நம்ம வீட்டுல வளர்க்கிறமே ஆடு வளர்க்கிறமே ஆடு, அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா? இல்ல. பிபி இருக்கா? இல்ல. பிரஷர் இருக்கா? இல்ல. நம்ம வீட்டுல வளர்க்கிறமே மாடு, அந்த மாட்டுக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எதுவாது இருக்கா? இல்ல. நம்ம வீட்டுல வளர்க்கிறமே நாய், அந்த நாய்க்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எதுவாது இருக்கா? இல்ல. ஆனா மனுஷன் நமக்கு மட்டும் இந்த காலத்துல சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. ஏன்? இதெல்லாம் குட்டி அஞ்சு கேட்கிற கேள்வியாடாது. ஏன்? ஏன்னா ஏன் ஆடு மாடு நாய் அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லை. நமக்கு பொண்டாட்டி இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி இல்லை. ஒரு காலத்துலங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்கள் வயல்வெளி காலத்துல கணவன் மனைவியை மதிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல எந்த பொண்டாட்டி அதை புருஷனை மதிக்கிறாங்களா? ஒருவேளை உங்க பொண்டாட்டி உங்களை மதிச்சிருந்தா நீங்க இங்க வர்றீங்க? ரைட்டா? ஒரு ஏன் பொண்டாட்டி என்ன மதிச்சு இந்த நான் ஊர் ஊரா தெரிஞ்சு அழைக்கிறேன். இப்போ என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் இல்லை. இப்போ என்ன கேட்க வர்ற நீ? ஒன்று தெரிஞ்சு, என் முண்டாட்டி மதிக்கல நான் வந்திருக்கேன், உன் முண்டாட்டி மதிக்கல நீ வந்திருக்க. நிப்பாட்டு பேச்சு. இப்ப மஞ்சுநாதன் பொண்டாட்டி மதிக்கல, இப்ப மஞ்சுநாதன் வந்திருக்காரு. இப்ப போல பேர் வந்திருக்காளே, என்ன சொல்ல வர்ற? எல்லாம் சொல்ல முடியாம இருக்கு. நம்மகிட்ட சொல்றோம், அவங்கள்ட்ட சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அந்த காலத்துல கணவன் மனைவி உறவுல புனிதம் இருந்தது. ஆனா இந்த காலத்துல என்னைக்கு செல்போன், டிவி, பேஸ்புக், வாட்ஸ்அப் வந்ததோ, அந்த வந்த பிறகு கணவன் மனைவி உறவுகளோட ஒண்ணும் இல்லாம சந்தோஷம் எப்படி அடையும் தெரியுமா? எப்படி தெரியுமா?
அசவச்ச ஆம்பொல்லா அண்டியா அழகிலே அள்ளும் பகல் ஒன்று எண்ணி எருபுல தீர எப்படி வர நடந்ததெல்லாம் தெய்வந்த சோதனை நீ மட்டும் மனசு வச்சா இது விடு வேதனை நான் மட்டும் இல்லையின் சன்யாசம் போயிருப்பேன் அப்படி முதல் நாமே சொல்ல காவி கட்டி அலந்திருப்பா மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கேடா மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கேடா ஏன் சாக கதையை கேட்டு தாய் கூடவே ஆனா தாய் கூடவே அதை கேட்டா நான் தாங்காதம்மா உங்க மனமே ஆமா உங்க மனமே எங்க ஊரு பொண்ணு நம்பி என் மனத்தை குழந்தை வச்சு என்னிருந்த சாதி சமம் அத்தனையும் மறந்து வந்த கதையை கேளு தாய் கூடவே ஆனா தாய் கூடவே. இந்த காலத்துல பொண்டாட்டி வந்த பிறகு இவ்வளவு கஷ்டம் வருது. இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை பேச வரலாமா சார்? உண்மையா? நேத்து என் பொண்டாட்டிக்கு போன் பண்றேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டுல போய் ஆண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு, போன் எடுக்கலன்னு கேட்டா என்ன சொல்லணும்? வேலையா இருந்தேன், டிவி சவுண்ட்ல கேட்கல, துணிதை வச்சுக்கிருந்தேன், பாத்திரம் கழுவிக்கிருந்தேன், இதானே சொல்லணும். ஆமா. ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு போன் எடுக்கலன்னு கேட்கறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே? ஒரு ரிங்கில் எடுக்கிறவள நான் இன்னும் எங்கேயா போய் தர்றது? அப்படித்தான் தேடித்தேன் கிடப்பாளா? கிடைச்சாலும் தான் ஒரு ரிங்கில் எடுப்பாளா? கிடைக்கிற வரைக்கும் எடுப்பா, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவான். பிளாக் அடைக்காண்டா அந்த செல்லு வந்ததுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டம் சார். நீ யார்ட்டையும் சொல்லாத. நான் 2 செல்லு வச்சிருக்கேன். சரி, சின்ன ஒண்ணு பெருசு ஒண்ணு. சின்ன ஒன்று பெருசு ஒன்று. செல்லு நேற்று பட்டிமன்றம் தூங்கிட்டு இருந்தேன். நைட்டு 12:30 போன் வந்துச்சு. எடுத்து பார்க்குறேன், கம்பெனி கால். சரி, வச்சுட்டேன். சரி, 1/2 மணி நேரத்தில் இதில் அடிச்சுட்டாங்க. எந்த கம்பெனி? ஐயோன்னு வச்சுட்டேன். நான் தூங்கிட்டே இவன் முடிச்சுட்டாடா. 1:30க்கு 6 போனில் கம்பெனியை திறந்து வச்சுக்கிட்டு உன்னை துளாவிக்கிட்டு போன் அடிக்கிறேன். நான் ஊசிச்சிருக்கி நம்ப திருப்பி அடி. என்னைக்கு கம்பெனி கால் திரும்பி போயிருக்கு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு சொல்லி நீ சொல்லி வச்சுட்டு அவள்கிட்ட சொல்லி வச்சுட்டு அந்த ஆப் பண்ணி வச்சுட்டாலும் இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் நாசமா போச்சுடா. எவ்வளவு கஷ்டம் சார். ஒண்ணு வேணாங்க, நான் என்ன சொல்றேன், இந்த செல்போன் வந்த பிறகு குடும்பம் போட்டுங்க, அண்ணன் தம்பி உறவுகள் சரியா இருக்கா? ஒரு காலத்துல, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் அண்ணன் தம்பி தானே இன்னைக்கு இருக்காங்க. நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்க, இந்த அறிவு சார்ந்த மக்கள் சார்பா கேட்கிறேன், இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யாரு? நானும் உமானாத்தும். அதை விட சிறந்த நண்பர்கள் நானும் அபுவும். அதை விட சிறந்த நண்பர்கள் நானே மாப்பிள்ள. நீங்க எல்லாம் நண்பர்கள் சார். இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் நம்ம 2 கண்ணு மட்டும்தான் சார் உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள். எப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா? எதை பார்த்தாலும் 2 கண்ணு ஒன்னாவே பார்க்கும். மூடுனாலும் 2 கண்ணு ஒன்னாவே மூடும். திறந்தாலும் 2 கண்ணு ஒன்னாவே திறக்கும். அழுதாலும் 2 கண்ணு ஒன்னாவே அழும். சிரிச்சாலும் 2 கண்ணு ஒன்னாவே சிரிக்கும். இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த 2 கண்ணும் எங்க ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா, பொறுமை சாமி, பொறுமை பொறுமை பொறுமை. ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா அந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் நமக்குன்னு அடிக்கும். உண்மைதான். என்ன இந்தர்ரா, யார்ட்டையும் சொல்லாத. சொல்லலை. அண்ணே யூடியூப்பை ஆஃப் பண்ணிருங்க. நேற்று நான் பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். சரி, போய் நிப்பாட்டினேன். ஒரு லேடி வந்து ஸ்கூட்டியை என் பக்கத்தில் நிப்பாட்டுச்சு. சரி, நிப்பாட்டிட்டு என்னைய பார்த்து அப்படின்னுச்சு. ரைட்டு சிரிச்சிருச்சு. அப்படி சிரிச்சு இப்படின்னு அடுத்து வண்டி எடுத்துச்சு. நான் பின்னாடியே விட்டேன்டா 3 கிலோமீட்டர். மறுபடியும் வண்டியை நிப்பாட்டுச்சு. நானும் போய் பக்கத்தில் நிப்பாட்டினேன். என்னை பார்த்து மறுபடியும் அப்படின்னுச்சு. நான் 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன். சொன்னிச்சு பாரு, சார் உங்கள் ஒய்ஃபோட தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னுச்சு. அதோட மண்ணவாரி தூத்திக்கிட்டு வந்துச்சு. அதனால் என் வயிற்றுச்சல ஏன்டா கிளப்பி அண்ணா யூடியூப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன். நான் யூடியூப் இருக்கிறதால ரொம்ப கண்ட்ரோலாக பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கவனமாக. எவ்வளோ கொடுமைங்க சார். ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவு இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். அந்த காலத்தில் 4 பேர் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களால் கல்யாணம் பண்ணால் குடும்பம் 2ஆ போச்சு. ஏன்? செல்போன் வந்தா, டிவி கொண்டு வந்தா, மிக்சி கொண்டு வந்தா, கிரைண்டர் கொண்டு வந்தா, குடும்பத்தை பிரிச்சா. அதுக்கு அந்த கல்யாணம்னா குடும்பம் 2ஆ போச்சு.
அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணோம், குடும்பம் 3ஆ போச்சுங்க. நான் தான் கடைசி தம்பி. என்னை கல்யாணம் பண்ணோம், நாங்க 4 பேர் 4 பக்கம் போயிட்டோம். ஆனா என்ன பெத்த எங்க ஆத்தலாம் அப்ப நடுத்தறி போயிட்டாங்களே. இந்த காலம் நல்ல காலம்னு எப்படி சார் பேச முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஆனா அந்த காலத்துல அண்ணன் தம்பி பிறந்தோம்டா, இன்னொரு வாட்டி பிறக்கா போறோம், ஏன்டா கேவலம் காசு பணத்துக்காக குடும்ப உறவுகளை பிரிச்சுக்கிறத அந்த காலத்துல எங்கள் வயல்வெளி காலத்துல சொல்லி கொடுத்தான். எப்படி சொன்னா தெரியுமா? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோசாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ்ந்த பின் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அங்காளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் உள்ளாக. இந்த மாதிரி ஒரு உறவுகள் அந்த காலத்துல இருந்துச்சு, இந்த காலத்துல இருக்காங்க. நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ, எம்எட், எம்ஃபில். சும்மா யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிட்டு போய் சொல்லி விடாதீ. இன்சென்டிவ் வாங்கியிருக்கேன்டா. ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? இவ்வளவு படிச்சிருக்கீங்களோ? சர்டிஃபிகேட் இல்லாமடா தூக்கிட்டு வர முடியும்? இவ்வளவு படிச்சுட்டியா நடுவரா இருக்கிய? அவளை படிச்சா தாண்டா நடுவராக இருக்கணும். ரொம்ப திருக்குறளே தெரியாம நடுவராக உட்காந்துருக்காங்கடா. அது போய் சொல்றாங்க. சரி, இவ்வளவு படிச்சிருக்கீங்களா? இங்க உங்க தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகம் படித்த மக்கள் உள்ள பகுதி வந்து கொத்தமங்கலம். இந்த மக்கள் சார்பா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க? எம்ஏ, எம்எட், எம்ஃபில். இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, இவ்வளவு படிச்சிருக்கீங்க. ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? நான் பால்வாடி டீச்சர்கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நடுவர் தானே பேசிட்டு இருக்காரு. 36. என் தெய்வமே யாரா பொண்ணோட தூக்கி போத்துறா? இங்கிலீஷ்காரன் நல்லா இருக்கட்டும்னு 10 எழுத்து சேர்த்து விட்டாரா? 26 எழுத்துக்களை. அதுல ஆங்கில உயிரெழுத்துக்கள் சொல்றோம், வவல்ஸ் சொல்றோம்ல, அந்த வவல்ஸ் எத்தனை? 5. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். AEIOU. AEIO இருக்குல்ல, மொத்த எழுத்துக்கள் 26. அதுல ஆங்கில உயிரெழுத்துக்கள் 5. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய பேருமே இந்த உயிரெழுத்துக்கள் 5 எழுத்துல மட்டும்தான் எல்லா பெண்களுடைய பேருமே முடியும். அப்படியா? என்ன உதாரணத்துக்கு அவர் சொல்றதெல்லாம் முடியும். பழனி அம்மாள் எதுல முடியுது? எல்லுல முடியுது. அவன் சொல்றான்னு ஒண்ணு உள்ளூர் வாத்தியாரா சரின்னு சொல்லக்கூடாது. பழனி அம்மாள் எதுல முடியுது? எல்லுல முடியுது. AEIOUல வருதா? எப்படி எல்லுதான் இல்லையே வவ்வல்ஸ்ல. நடுவர்களே, அந்த காலத்துல வந்து தெரிஞ்சுங்க, பொதுவா பாத்தீங்கன்னாக்க 95% பெண்களுடைய பேர் இப்ப வந்து அவங்க மேடம் உட்காந்துருக்காங்களே, மேடம் பேர் என்ன? கௌதமி. எதுல முடியுது? ஐல முடியுது. அவங்க லாஸ்டா இருக்காங்க, அவங்க பேர் என்ன? யோகதர்ஷினி. எதுல முடியுது? ஈல முடியுது. ஐல முடியுது. இப்ப அக்கா உட்காந்துருக்காங்க ராணிக்குமார், எதுல முடியுது? 6ல முடியுது. ராணிக்கு ஐல தானே முடியும், குமாருக்கு மச்சான் பேர்ல, ஆம்பளை பேர்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், எல்லா பெண்களுடைய பேருமே உயிரெழுத்துக்களே முடியுதே. ஏன்? நம்ம ஆம்பளை உயிர் எடுக்கத்தான். இதுக்குத்தான் அதுல ஒண்டி முடியுதாடா? ஆமா. ஆனா இது ஆங்கில எழுத்துங்கிறதுனால தான்டா உயிர் எடுக்குது. இதே தமிழ் எழுத்தா இருந்தா கண்டிப்பா உயிரை எடுக்காது. உயிரை கொடுக்கக்கூடியதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி, அது தாய்மொழி. நடுவர்களே, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பண்பாடு இருந்ததுங்க. இந்த காலத்துல பண்பாடு இருக்கா? அந்த காலத்துல கணவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சார், அந்த காலத்துல நீங்க சொல்றீங்களே இந்த காலம் நல்ல காலம், நல்ல காலம் சொல்றதுக்கு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயலை உழுதுன்னு வச்சுங்களேன், என்ன கிடைக்கும்? வயல உள்ளதா, மண்புழு வந்தது, நண்டு வந்தது, நத்தை வந்தது எங்கள் வயல்வெளி காலத்துல. ஆனா இன்னைக்கு போயிட்டு நீங்க வயக்காட்டை உழுங்க, என்ன கிடைக்குது? பீர் பாட்டில் வருது, பிராந்தி பாட்டில் வருது, யூஸ் கப்பு வருது. இந்த காலம் நல்ல காலம் சொல்ல முடியுமாங்க? வாட்டர் பாட்டில் வருது. ஆமாங்க. அதை விட பெரிய கொடுமை, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வயல்வெளி காலத்துல எங்க தாத்தா ஆத்துல குளிச்சாரு, எங்க அப்பா பாத்தீங்கன்னா குளத்துல குளிச்சாரு. நான் இன்னைக்கு பைப்புல குளிக்கிறேன். ஆனா நாளைக்கு என் புள்ள இந்த தேசத்துல குளிப்பானா குளிக்க மாட்டான் என்பது ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த காலம் எப்படி சார் நல்ல காலம் சொல்ல முடியும்? சார் ஒண்ணு இல்லைங்க, அந்த காலத்துல கணவன் மனைவி உறவு சரியா இருந்தது. இந்த காலத்துல கணவன் மனைவி சரியா இருக்கா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுங்க, பொண்டாட்டிக்கு முடியல, என்ன செய்வோம்? ஏதோ ரைட்டு வந்து சொல்லணும், மாதிரி முடியலைங்க, ஏதோ மருந்து மாத்திரை வாங்கிக்கோ சரியாக போயிடும். ஆனால் இப்போவும் சொல்கிறேங்க, ஆம்பளைங்களுக்கு முடியாட்டினா நம்ம எங்கேயாவது போய் மெடிக்கலில் 10 ரூபா காசு செட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒருவேளை வசதி வாய்ப்பு இருந்தால் ஏதோ நல்ல மெடிக்கலில் போய் பார்த்துருவோம். ஆனால் அந்த பெண்களுக்கு மட்டும் முடியாட்டினா இந்த காலத்தில் ஒரு நிமிஷம், ஏதோ வசதி வாய்ப்பு குறையா இருந்தால் மெடிக்கலில் போய் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு செட்டு வாங்கி போடலாம். வசதி வாய்ப்பு கூட இருந்தால் 12 மணிக்கு மெடிக்கலில் போய் டானிக்கு வாங்கி குடிக்கலாம். அதை நீங்கள் நான் சொல்ல முடியாதுல்ல. உள்ளூரில் எங்கள் ஊரில் 12 மணிக்கு மெடிக்கல் திறப்பாங்க, வேறு ஊரில் சொல்லிக்கலாம்.
அருமையான டானிக்கு தொண்டை கரகரப்புக்கு ஓல்டு மங்கு. சார் தொண்டை கரகரப்புக்கு ஓல்டு மங்கு. தொண்டை கட்டிச்சுன்னா லாமார்டின். என் மாமியா அதிகமா பேசுதுன்னா அதுக்கு இங்கிலீஷ் வாங்கி கொடு. இங்கிலீஷ் வாங்கி கொடு. எங்க வீட்டுக்காரர் என் பேச்ச கேட்கணும்னா பக்காடி லெமன். மஞ்சுநாதன் என் பேச்ச கேட்கணும்னா அவனுக்கு சொன்னோம். பக்கத்து வீட்டுக்காரம்மா என் பேச்சை கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரம்மா அவன் பேச்ச கேட்கணும்னா அது புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடு. ஏன்டா சித்திரை தோண்டி பேசப்பா. தெரிஞ்சுக்கங்க, இந்த ஆளுங்க இப்படித்தான் நம்மள பேச விட மாட்டாங்க. ஆனா அந்த காலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கணவன் மனைவி ஒரு பார்த்தீங்கன்னா திடீர்னு பொண்டாட்டிக்க முடியல. இப்ப நமக்கு ஒரு பொண்டாட்டி. தம்பி நிப்பாட்டு, குழப்பிட்டாங்க. என்ன சொன்ன? இல்ல பொண்டாட்டிக்க முடியல. அடுத்த வார்த்தை நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி. இதுல நமக்குன்னு கூட்டணி போடக்கூடாது தம்பி. இது நம்ம பட்டிமன்றம். சொல்லிட்டு போறாரா? நம்ம பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காண்டா. இது நம்ம பட்டிமன்றம். ஆமா. இது நம்ம மஞ்சன்னா. ஆமா. இது நம்ம ராணிக்குமார் அக்கா. ஆமா. இது மாதிரி சொல்றப்ப பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எத்தனை பிள்ளை? ஒரு பையன். அப்ப நம்மளுக்கு ஒரு பையன். நமக்கு ஒரு பையன். சார் இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? இந்த வயல்வெளி காலத்துல இந்த பிரச்சனை இல்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் நம்பிக்கை இருந்தது. ஆனா என்னைக்கு வாட்ஸ்அப் காலம் வந்ததோ மனுஷன் நம்பிக்கை போனது காரணம் இதானாங்க. தின்னு பார்த்தா பொண்டாட்டிக்க முடியல. இப்ப நான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5000 காசை வாங்கிட்டு பொண்டாட்டி கூட்டி தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. கரெக்ட். எங்க போயாச்சு? தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், எல்லா டெஸ்டும் எடுத்து முடிச்சுட்டு நான் தஞ்சாவூர்ல எங்க வரணும்? புதுக்கோட்டைக்கு வரணும். எங்க வரணும்? புதுக்கோட்டைக்கு. இப்ப தஞ்சாவூர்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல இங்க நிக்கிறேன். இங்க இல்ல, தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என் பொண்டாட்டி நிக்கிறேன். அவங்கதான் நிக்கணும். நாங்க நான் அந்த குரூப்பாங்க, நாங்க நல்ல குரூப்புங்க. தெரியும் சரியா? கிளப்பாதியா நீங்க? போய் சொல்லிடாதீங்க. இங்க நிக்கிறேன்னா அந்த பார்த்து என் கூட படிச்ச புள்ள ஒருத்தி வந்தா. சரி வந்தா சும்மா என்ன ஜெயிச்சாங்க, என்ன இங்க நிக்கிறேனா? நான் சொன்னேன் ஒன்னும் இல்லப்பா, பொண்டாட்டிக்க முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தோம், எல்லா டெஸ்ட் முடிச்சாச்சு, ஊருக்கு போனோம், பஸ்ஸுக்கு அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா என் கூட படிச்ச புள்ள ஒருத்தி வந்தா. வந்தாளா? வந்த என்ன பார்த்து, என்ன ஜெய்சங்கர் இங்கே நிற்கிறேண்ணா? ஒன்றும் பொண்டாட்டிக்க முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டி தான் முடிச்சாச்சு, போகிறோம் பொறிச்சு போயிருக்கப்போ அவள் பசேரி போனா பாருங்க. போன மறு செகண்டே முன்னாடி கேட்டா ஆமாம் அது யாருன்னா, ஏண்டி என் கூட படித்த புள்ள தாண்டின்னு. அவள் புருஷன் எங்கே இருக்கான்னு கேட்டேன். அவங்க புருஷன் வெளிநாட்டில் இருக்கிற. சரி சரி சொல்லியாச்சு. நீங்கள் தான் பணம் கொடுத்து அனுப்புனதோ? இல்லை சரி சரி இல்லை கேட்டேன், உள்ளூரில் சொல்ல. சரி 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 கேட்டேன். பார்த்தா ஆமாம் அந்த 2 புள்ள யார் பத்த புள்ளண்ணா? ஏண்டி அவ பெத்த புள்ள தாண்டி அந்த 2வது பையனா? அதுவும் அவ பெத்த புள்ள தாங்கிறேன். அதுக்கு என் முன்னாடி சொல்கிறான், அந்த 2வது பையன் ஒன்றை மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அது சொல்ல இல்லை, இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன வாத்தியார் நீங்கள்? சொல்லக்கூடாது. என்ன வாத்தியார் நீங்கள்? பிடி வாத்தியார். பிடி வாத்தியார் தானே? 2வது வேலை சந்தேகப்படுது. அவன் எதுவும் விசில் வச்சு ஊதிக்கி இருந்திருப்பேன், உரின்னு அதை ஒன்றையே சந்தேகப்பட்டு. இதெல்லாம் இந்த காலத்துல இருக்கு, அந்த காலத்துல இருந்துச்சாங்க. அறிவியல் ஆய்வு சொல்லுங்க, 1000 கட்டோன்பட விஷம் ஒரு பூரானுக்கு இருக்கான். 1000 கட்டோன்பட விஷம் ஒரு பூரானுக்கு இருக்காம். 1000 பூரான விஷம் ஒரு தேளுக்கு இருக்காம். 1000 தேளோட விஷம் ஒரு நல்ல பாம்புக்கு இருக்காம். 1000 நல்ல பாம்போட விஷம் ஒரு பொண்டாட்டி நாக்குல இருக்காம். பெரிய நாக்காபிஷரா இருப்பீங்க எவ்வளவு இருக்கு. இதுக்கு கூட அந்த காலத்துல எங்கள் வயல்வெளி காலத்துல சொன்னா எப்படி சொன்ன தெரியுமா? கொள்ளும் பாம்பின் கொடு விஷத்தை கொண்டு கொடுக்க தெரிந்து கொண்டான், உள்ளதை போல் தந்திரத்தால் கெடுக்க புரிந்து கொண்டான், பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான், பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. அந்த காலத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த சமூகத்தை சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய வயல்வெளி காலம்ங்க. ஆனா என்னைக்கு வாட்ஸ்அப் காலம் வந்ததோ பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எல்லாத்தையும் குளிர்ந்து போயக்கூடிய ஒன்னில் ஒரு பொம்பளை புள்ள பாடுறாங்க. என்ன பாடுறா? ஆளான நாள் முதல்ல அம்மா நான் உங்களுக்கு பார்க்க போன ஆசைப்பட்டேன், வேண்டான்னு சொல்லுறீங்களே, சும்மா வெறுமாயா மல்லுறீங்களே, ஆகாது ஆகாது மச்சான், இது போலான தை மாசம் மச்சான், ஆகாது ஆகாது மச்சான், இது போலான தை மாசம்.
பாட்டை போட்டுட்டு இந்த காலம் நல்ல காலம் பேச ஒரு ஜென்ஸ் 2 லேடிஸ் கிளம்பி வரலாமா சார்? அதை விட பெரிய கொடுமைங்க ஒண்ணு தெரியுமா சார்? இந்த நாட்டுலங்க இன்னைக்கு பார்த்தேன்னா எல்லாரும் குடிக்கிறான். அப்படி சொல்லாதடா, நிறைய பேர் குடிக்கிறான் சார். ஒரு அறிவியல் ஆய்வு சார், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை அப்படின்னா சொல்றாங்க, நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு அதிகபட்ச தண்டனை 3. நீ 3ல் நீ ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா நீ ஒரு பொண்ணை கதற கற்பழிக்கணும். அதை செய்யலையா ஒரு மனுஷனை நீ கொடூரமா கொலை செய்யணும். அதையும் செய்யலையா ஒரு பாட்டில் சாராயத்தை நீ குடிக்கணும் அப்படின்னாங்க. இவன் பார்த்தான், நம்ம பண்ண சின்ன தப்புக்காண்டி ஏன்டா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுப்பானே, நம்ம பண்ண சின்ன தப்புக்காண்டி ஏன்டா ஒரு மனுஷன் உயிரை கெடுப்பானே, சரி ஓகே என்ன செய்யலாம், இந்த சாராயத்தை மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சாராயத்தை குடிச்சிட்டான். குடிச்சவன் நடந்து வந்தான் பாருங்களேன். நடந்து வரவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான பொம்பளை புள்ள வந்தது. மது மயக்கத்தில் ஆகா புள்ள வருதுன்னு சொல்லிட்டு போதை தடுமாறிட்டான். அந்த புள்ளைய பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள் தூக்கிட்டு போனாங்க. அந்த பொண்ணு கதற அழுதது. இந்த சத்தம் கேட்டு பக்கத்துல ஒடியாந்து பார்த்தா அந்த பொண்ணை கற்பழிக்க போறான்னு சொல்லிட்டு அவன் தடுக்கிறப்போ அந்த மனுஷன் ஒடியாமத்தெல்லாம் அவன் தள்ள பெரிய கல்லை தூக்கி போட்டு கொன்னான். இப்போ தண்டனை 3 சரி பண்ணான். அவனையும் கொண்டு விட்டான், அந்த பொண்ணையும் கெடுத்துட்டான், சாராத்தையும் குடிச்சிட்டான். ஒருவேளை அவன் அந்த பொண்ணை மட்டும் கெடுக்கன்னு சொல்லியிருந்தா பொண்ணோட போயிருக்கும். ஒருவேளை கொலை மட்டும் சொல்லியிருந்தா அந்த கொலையோட போயிருப்பான். ஆனா அந்த 3 தப்பை செய்யறானே, இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு இருக்க சாராயம் தானங்க காரணம். இதுக்கு பாட்டு போட்டு உங்க ஒரு பாட்டு போடுறான், இன்னும் பண்ணலாம் இந்த நாட்டில் எல்லாரும் குடிச்சலிதானே. இந்த காலம் எப்படி சார் நல்ல காலம் சொல்ல முடியும்? ஒன்று சொல்லி முடிக்கிறேங்க. இந்த நாட்டில் குடிக்கின்ற தாய்ப்பால் இலவசமா எல்லாருக்கும் கிடைக்கணும். நாம் குடிக்கின்ற தண்ணீர் இந்த தேசத்தில் எல்லாருக்கும் சும்மா கிடைக்கணும். ஆனா இன்னைக்கு குடிக்கின்ற தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். பிள்ளைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை கூட தாய்ப்பால் வங்கின்னு சொல்லி சேமிச்சு வச்சு கேவலம் தாய்ப்பாலை கூட விற்கிறோமே. இந்த காலம் எப்படிங்க நல்ல காலம் சொல்ல முடியும்? இதுக்கு எங்கள் வயலொலி காலத்துல அழகா சொல்லி கொடுத்தான். என்ன சொன்னா தெரியுமா? இந்த தேசத்தில் தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு, ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா போனுச்சு. நிலாவுல தண்ணீரு இருக்கானும் தேடுறா, நான் கெட்ட ஏவுறா, பூமியில தண்ணீரை விலை பேசி விற்கிறான். ஆறிருக்கும் பக்கத்தில ஊரா வாழ்ந்துச்சு, வரலாறும் சொல்லிச்சு, ஊரு மட்டும் இருக்குதுடா, ஆறு மட்டும் காணல, அது போன இடம் தெரியல. இப்படியே போச்சுதுன்னா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் கூட வாழுண்டா, மனுஷ பய இடம் மட்டும் மண்ணா தான் போகுண்டா. நடுவர்களே, இந்த தேசத்தில் ஒரு மனுஷ இனம் மண்ணாக போங்கிறத அந்த காலத்தில் சொல்லி வச்சான். ஆனா இன்னைக்கு உலகத்தில் என்னவெல்லாம் செய்யக்கூடாத எல்லாத்தையும் கொண்டு வந்து கெடுக்கிறாங்களே. ஆகவே மனிதனுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுத்தது வயல்வெளி காலமே தவிர ஒரு நாளும் வாட்ஸ்அப் காலமாக இருக்க முடியாது என்ற நல்ல தீர்ப்பைத்தான் நீங்கள் தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன். கடைசி ஒரு உண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தும்படி விட்டு விடாதீர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, கைகுடியா. உண்மையிலே வேலை பார்க்குற ஊர்ல பேசுறது பெரிய விஷயமையா. எங்க ஊர்ல பட்டிமன்றம் வச்சாங்க. முதல் எதிரி எங்க அப்பா, அவனை இறக்கடா கீழேன்ட்டார். ஆனா உண்மையிலே பெரிய விஷயம். உண்மையில நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். தெரிந்தவர்கள் முன்னாடி பேசுறது ரொம்ப சிரமம், தெரியாதவங்க முன்னாடி பேசலாம். இந்த கொரோனாவில் பட்டிமன்றம் இல்லை, புக் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி கூப்பிட்டேன், 1.5 வருஷம் பட்டிமன்றம் இல்லை, பேசி பார்க்கணும், இல்லாட்டினா உளறிடுவேன். இந்த 100 ரூபா என் பேச்சை கேளு. அவள் 500 ரூபாய் கொடுத்து பேசாமல் படுது. அதை தாண்டி தான் இங்கே வந்து உட்காந்துருந்துக்கிட்டு இருக்கான். அங்கே பேச முடியல. என் மகன் கேட்குறேன், அப்பா என்ன ஊராக பேசுகிறேன், இங்கே பேச மாட்டேன். அப்பா இங்கே பேசாமல் இருந்தால் சோறு, அங்கே பேசினா தான் சோறு. பேசாமல் உட்காந்துடுறான், நீ பேசாமல் அப்போ தான் உனக்கு சோறு கிடைக்கும். வாழ்க்கை இங்கே நிம்மதியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.